இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே வில்லேஜ் டிவியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் நம்ம மத்தியில் இருக்கிற வனஜா ஆண்டி வெஜிடபிள்ஸ் பற்றி நம்மளுக்கு நல்ல பயனுள்ள ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி பழங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம். பழங்கள்லேருந்து நம்ம ஆவைக்குரிய சத்தியங்களையும் பெண்களுக்கு உபயோகமான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நம்ம மத்தியில் வனஜா ஆண்டி வந்திருக்கிறாங்க. ஆண்டி பிரேஸ்லாட். பிரேஸ்லாட்பா, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன்டா. சரிங்க ஆண்டி, இன்னைக்கு இந்த பழங்கள் மூலமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற பெண்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு வந்திருக்கீங்க. என்னக்கா, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இந்த பழங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இதை விட மற்ற பழங்களும் இருக்கு, நீங்க நல்லா சாப்பிட்ருப்பீங்க. பழங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இன்னைக்கு நம்ம ஒரு சில பழங்களை பத்தி நம்ம கற்றுக்கொள்வோம். அம்மா, நீங்கள் பழங்கள்னு சொன்னோன்னே எனக்கு நல்ல ஞாபகம் வருது. சில பழங்கள் வந்து தோல் உரித்து சாப்பிடக்கூடிய பழங்களாக இருக்குது, சில பழங்கள் வந்து அப்படி நம்ம சாப்பிடலாம். இந்த எக்ஸ்பெஷலி நம்ம தோல் உரித்து சாப்பிட்ற பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். எங்கள் குட்டி பாப்பாவுக்கு இந்த வாழைப்பழம்னாலே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கண்ணில் எப்போல்லாம் இந்த வாழைப்பழம் படுதோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்ருவாம்மா. அந்த அளவுக்கு வாழைப்பழம் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும், எல்லாராலும் வாங்கக்கூடியதான ஒரு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, என் மகன் நொறுக்கு துணியில் ரொம்ப விரும்ப மாட்டான், அவனுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே அவங்க பழங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பழம் வந்து சாப்பிட்றது எல்லா வயதினருக்கும் ரொம்ப நல்லது. எளிதாக செரிமானம் ஆகக்கூடியதான ஒரு பொருள்னா பழம் தான் சொல்லலாமா? ஆமாப்பா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா தோலை உரிச்சு சாப்பிடணும்னு. இந்த ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, அதோடைய தோலை நம்ம உரிச்சிட்டு உள்ளே இருக்க சுளை எடுக்கிறோம். இப்போ இந்த ஆரஞ்சை நம்ம அப்படி எடுத்தோம்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வெள்ளையை அந்த தோலை எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் பொதுவாக இந்த ஆரஞ்சை என்ன செய்வாங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிடுறாங்க. அந்த கொடை ஆரஞ்சுன்றத அப்படியே சுளையோடையே நம்ம சாப்பிட முடியும். சரிப்பா, இப்போ இதில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது குழந்தைகளுக்கு கூட நல்ல உணவாம்ப்பா. இப்போ சில தாய்மார்கள் வந்து சுகவீனத்தாலோ அல்லது அவங்க பலவீனம் அது இல்லை வேற நோயினால் அவங்க கஷ்டப்பட்டு ஆப்ரேஷனாக ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன், தாய்ப்பால் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் நல்ல டானிக்காக அமையுமா. குழந்தைங்களுக்கு அந்த பச்சை குழந்தைகளுக்கு தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பொதுவாக பழங்களில் வைட்டமின்கள் அதிகமாக இருக்கும், ஏபிசி இந்த வைட்டமின் இதில் நிறையவே இருக்குது. அதனால இது ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். அடுத்தது மாதுளை. இந்த மாதுளையை உரிக்கிறது கஷ்டம். அதான் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் பேத்திமாருக்கு மாதுளை ரொம்ப பிடிக்கும், வேற எந்த பழமும் அப்படி விரும்ப மாட்டுறாங்க, ஆனால் இந்த மாதுளையை நான் உரிச்சு சுளையா எடுத்து வச்சா சாப்பிடுவாங்கன்னாங்க. அந்த சுளையை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, நல்ல முத்துக்கள் இல்லையா, நல்ல அதில் வந்து நல்ல சத்துக்கள் இருக்குப்பா. இது மூல நோய்க்கு நல்ல மருந்தாம்ப்பா இந்த மாதுளையுடைய அந்த முத்துக்கள். அப்புறம் பெண்களுக்கு பொதுவாக மார்பக புற்றுநோய் வருதுன்றாங்க, அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதுளை இருக்காம். அந்த பேரை பார்த்தீங்களா, மாதுளம் பழம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாதுனா பெண்கள், பெண்கள் மனசுக்குள்ள அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குமா. எப்படி இந்த பழத்துக்குள்ள இருக்க முத்துக்கள் அப்படியே பதிஞ்சு தோலை உரிச்சி அதுக்கப்புறம் இருக்கிறத உரிச்சி அப்புறம் தான் முத்து எடுக்க முடியும்.
அதே மாதிரி பெண்கள் மனசுல அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? வாழை. நீங்களே சொன்னீங்க, எல்லா வயதினரும் சாப்பிடலாம். வயோதிபர்கள் சாப்பிடலாம். வியாதியஸ்தர்களுக்கும் அது குடுக்குறாங்க. எளிதில ஜீரணமாயிரும். அப்புறம் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கு. இதுல நெறைய இங்கேயே பார்த்துட்டோம் 2 வகை வச்சிருக்காங்க. இன்னும் எத்தனையோ வகைகள் இருக்கு. குட்டி பழமாவும் இருக்கு. நல்ல பெரிய பழமாவும் இருக்கு. அப்படி இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட் சத்துக்கள் நமக்கு வேண்டிய சத்துக்கள் அதில் நிறைய இருக்கு. அதனால நல்ல புஷ்டி ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த காவல்துறை இன்டர்வியூக்கு போறவங்கலாம் அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டு போவாங்களாம். அப்படி இந்த பழங்கள் நமக்கு நல்ல ஒரு பலனை தருதுப்பா. ஆண்டி நீங்க இப்படி மாதுளம்பழம் பத்தி சொல்லும்போதே எனக்கு இப்ப நீங்க முடிச்சு சொன்னீங்கன்னா சாப்பிட்டுருவேன் போல. அப்படி இருக்குது ஆண்டி. பழத்தை பத்தி நீங்க பேசுன உடனே சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு இப்பயே அதை பத்தி. ரொம்ப சந்தோஷம். வீட்ல போய் சாப்பிடு. இப்ப நீங்க இந்த பழத்துல உள்ள சத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கம்மா. அதே மாதிரி சில பழங்கள் தோல் உரிச்சு சாப்பிடுறோம். சில பழங்கள் தோல் உரிக்காம அப்படியே எல்லாம் சாப்பிடலாம். இப்ப பேரிச்சம்பழம்லாம் எடுத்துக்கிட்டா அதுல தோல் உரிக்க வேண்டியதே இல்ல. நம்ம அப்படியே சாப்பிட்டுறோம். கொட்டை எடுத்துட்டு சாப்பிடுப்பா. கொட்டை மட்டும் எடுக்கணுமா? அதே போல கிரேப்ஸ்லாம் தோலோடயே சாப்பிட்றலாம். அப்படி சில பழங்கள் தோலோட சாப்பிட்றாப்புல இருக்கு. சில பழங்கள் தோல் உரிச்சு சாப்பிடணும். அதே போல நம்மட்டையும் பெண்கள் அப்படின்னாலே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். ஒரு வைராக்கியம் இருக்கும். நினைச்சத சாதிச்சிருவாங்க அப்படின்னு. அத வந்து நம்ம ஒரு சில நல்ல காரியங்களுக்கு அப்படி பிடிவாதமா, அப்படி கரெக்டா, வைராக்கியமா நம்ம இருந்துட்டு, மற்ற காரியங்கள்ல தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம வைராக்கியம் பாராட்டாம இருக்கணும். பவுல் கூட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நல்ல காரியத்துல வைராக்கியம் பாராட்டுறது நல்லது நல்லது. அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்மளும் பழங்கள் போல எந்தெந்த காரியங்கள்ல தோல் உரிக்கணுமோ, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள்னு இருக்கு. அதே போல நம்ம இருதயத்துல எழும்புகிற காரியங்கள்ல எதுக்கு வைராக்கியம் பாராட்டணும், எது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு யோசித்து நம்ம வைராக்கியம் பாராட்டுறது நல்லது அப்படின்னு நான் யோசிச்சேம்மா. அடுத்ததா பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலேமோ நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் பழம் வாங்கிட்டு போவோம். எல்லா தரப்பட்டவங்களுக்கும் சாப்பிடலாம். வயோதிபர்கள் எல்லாரும் எந்த டைம்லையும் சாப்பிடலாம். இது நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு சில காய்கறிகள், நான்வெஜ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணும் அப்படிலாம் இருக்கு. அதுவும் ஒரு சில வரும்போது வயதை நம்ம அடையும் போது இதெல்லாம் காய்கறிகள் சேர்க்கக்கூடாது, இந்த நான்வெஜ் எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனா பழங்கள் வந்து அப்படி இல்லை. எல்லா வயதினரும் எல்லா தரப்பட்டவங்களும் எப்பவுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு. இது வந்து பழத்துக்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லையா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கக்கா? அக்கா, அப்படியே சாப்பிடக்கூடிய பழத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தக்காளி வந்து எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்றாங்க அக்கா. தக்காளி வந்து பலவீனமான உடலுக்கு நல்ல டானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி தக்காளி வந்து நம்ம ஈஸியாக நினச்சிடுறோம், தக்காளியில் போய் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தக்காளி வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அதேமாரி ரத்தத்தை சுத்திகரிக்குது, ரத்த உற்பத்திக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது, ரத்த ஓட்டத்தையும் சீராக்குதுக்கா. பாருங்க, சாதாரண ஒரு தக்காளி நல்லா இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கு தக்காளி கிட்டக்கா. அது பார்த்தாலே ரத்தம் மாதிரி தெரியுதுல்லப்பா. ஆமா ஆண்டி. அதேமாரிக்கா அந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க. எலுமிச்சை பழம் வந்து அடிக்கடி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். இயல்பாகவே எலுமிச்சைப்பழம் அப்படின்னாலேவும் வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம உடல் உள்ள சூட்டை வந்து நல்லா தணிக்கிற ஒரு பழம் தாங்க அந்த எலுமிச்சைப்பழம். அதேமாரி நமக்கு வந்துற காலில் இந்த மூட்டு வலி, உடல் தசைவலி எல்லாத்தையும் போக்குறதா இருக்குது அந்த எலுமிச்சைப்பழம். அதை வந்து எலுமிச்சைப்பழம் வந்து சுகர் பேஷண்ட்டும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு எலுமிச்சைப்பழத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் கிரேப்ஸுக்கா, கிரேப்ஸுமே நம்ம அப்படியே சாப்பிட்றோம்ல, அந்த கிரேப்ஸை பாருங்கள், சின்னமைக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குடல் புற்றுநோயை வந்து நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமேவும் கிரேப்ஸை சாப்பிட்டாலேவும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம மருத்துவர்கள்ட்ட போகாமையேவும் பழங்களை சாப்பிட்டாலேவும் நமக்கு ஓரளவுக்கு வியாதியெல்லாம் நீங்கிருங்கக்கா. அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பழங்களை நம்ம கூடுமான அளவுக்கு அதை தவிர்க்காம
அப்படியே சாப்பிட பழகுனோம்னா அது நமக்கும் நல்லது, நம்முடைய சரீரத்துக்கும் நல்லதுக்கா. நான் ஒரு புத்தகத்துல ஒரு காரியத்தை படிச்சேன்ப்பா. ஒருத்தருக்கு ஒரு வியாதி. டாக்டர்ட்டலாம் போயிருக்கிறாரு. இந்த டாக்டராலயும் இவருக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு சுகப்படுத்தவும் முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தாராம். ஒரு மனசே வெறுத்துருச்சு. அப்ப அவரு போயிட்டுருக்கப்ப ஒரு திராட்சை தோட்டத்துல அவருக்கு வேலை கிடைச்சுதாம். திராட்சை பழமா சாப்பிட்டாராம்ப்பா. அதான் அங்க வேலை பார்த்தாரு. திராட்சை பழத்தை சாப்பிட்டாரு. கடைசி பார்த்தா அவருக்கு அந்த வியாதிக்குரிய அறிகுறியே இல்லையா, நல்லா ஆயிட்டாராம். ஸ்தோத்திரம். நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிட்டாராம். அப்படி நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். சரி, இப்ப இந்த தண்ணி பழத்தை குறிச்சு பார்க்குறப்ப நம்ம இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க. இதுல நிலப்பகுதியை விட நீர்ப்பகுதி தான் அதிகமா இருக்கு இல்லையா? அதே போல நம்ம சரீரத்திலையும் நிறையா நீர் நீர். இருக்கு. அப்ப இந்த நீர் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த தண்ணி நம்மளுக்கு எதை காட்டுது தெரியுமா? நம்ம மற்றவங்களோட பழகுறப்ப ரொம்ப ஈஸியா பழகணும். மற்றவங்க நம்மளை பார்க்குறப்ப, ஐயோ இவங்களா, இவங்ககிட்ட எப்படி பேசுறது, இவங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவங்களா ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப அன்பானவங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எளிதில் அணுகுமுறையில இருக்கணும்ப்பா. அப்பதான் மற்றவங்கள்ட்ட நம்ம நற்செய்தியும் சொல்ல முடியும். நம்ம கட் அண்ட் ரைட்டாக இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. அப்படி நல்லா பழகுறவங்களா நம்ம இருக்கணும். வயது வித்தியாசம் பார்க்காம நம்ம என்ன செய்யணும், பழகணும். அப்போ ஒரு ஊழியக்காரங்க ஹவுஸ் விசிட் பண்ணும் பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஒரு அக்காவும் அண்ணனும் தான் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப வயதானவங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அக்கா அங்கே போய் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த ஐயா சொல்கிறார். அந்த ஐயா அப்படி கலகலன்னு எல்லாத்தையும் பழகிற டைப் இல்லை. அவர் சொன்னார், அம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுடைய பேசுகிற முறை, அவங்க என்ன காரியம் பேசுகிறாங்க, இதெல்லாம் முக்கியம்ப்பா. இதே மாதிரி நாமும் இருக்கணும், இந்த பழங்களை மாதிரி ஈஸியாக. ஆமா, எனக்கு கூட இந்த நேரத்துல ஒரு வசனம் வந்து ஞாபகம் வருது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ஞாபகம் வருதும்மா. அதேமாரி இந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது நம்மளுடைய இருதயம் வந்து அன்பினால் நிரப்பப்படணுமா. அம்மா, நீங்க உண்மையாவே இன்னைக்கு இங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள செய்திகளை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நானும் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கணும், நிலைத்திருந்தா தான் கனிகளை கொடுக்க முடியுமா. எனக்காகவும் இதை பார்க்க நேர்களுக்காகவும் நீங்க ஒரு ஜோம் பண்ணிடுறீங்களாம்மா? சரிப்பா. நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே அப்பா. உம்மில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாங்கள் கனி கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, அப்பா எங்களுக்குள்ளே இந்த கனிகள் எல்லாம் ஆண்டவரே காணப்பட வேண்டுமே அப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி முதலாவது எங்களிடத்துல இருப்பதை இந்த உலகம் காண வேணும் ஆண்டவரே. அப்பா, ஆவியின் கனி, நீதியாகிய கனி, அப்பா நற்கிரியைகளாகிய கனி, அப்பா எல்லா கனிகளும் ஆண்டவரே அப்பா ஆவியின் கனியிலே எல்லா பண்புகள் நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்கணும் ராஜா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு அன்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானமே இல்லை, இப்படிலாம் நாங்கள் சொல்லக்கூடாது ராஜா. அந்த ஆவியின் கனியுடைய 9 பண்புகளும் எங்களில் நிறைந்து காணப்பட வேணும் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நானும் கனி கொடுக்கிறவளா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஜீவ கனியை எங்களுக்கு நீர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க அப்பா நீர் கிருபை செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட ராஜா அப்படிப்பட்ட உணர்வுக்குள் வரட்டும். அவர்களும் அப்பா கனியுள்ளவர்களாக வாழ அப்பா நீர் கிருபை செய்தரலும். உமது கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனம் மகிமை உமக்கே படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். நீங்களே எங்களுக்கு பதில் சொல்வீங்க. என்ன
ஆனால் எங்களால் அதை பார்க்க முடியாது. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கனம் பண்ணுகிறதில் ஒருவரைக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நம்ம யாரையும் பார்த்தோன்னே அவங்க நம்மளை விஷ் பண்ணுறாங்க, வணக்கம் சொன்ன பிறகு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நம்மளே முதல்ல அவங்கள சின்ன பிள்ளைங்கன்னா கூட நம்ம வந்து பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங், வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் இல்லையா? இப்போ சந்தோஷத்திற்கு காரணமான எந்த காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு என்ன சேர்க்கக்கூடாது, ஒரு தயக்கமே இருக்கவே கூடாது. இந்த நாளிலும் கூட இனியவளே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் வழியாக நம்ம இந்த வாரத்தில் நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம், சங்கீதம் 119, 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவரோட தாவீது சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். எவ்வளவு இனிமைன்னா தேனுக்கு கம்பேர் பண்ணி சொல்றார். என்ன அவைகள் வந்து என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். தேன் தான் இருக்கிறதுலையே இனிப்புக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உதாரணம். தேனிலும் மதுரமாக இருக்கும் அப்படின்னா அவர் ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு விரும்பி ருசித்து, என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அது மாதிரி ருசித்து அவர் சொல்லுகிறாரு. தேனிலும் அது என் வாய்க்கு தேனை விட இனிப்பாக இருக்கும். அவருடைய வார்த்தையை பேசுறது, அவர் வார்த்தையை கேட்குறது, அவருடைய வார்த்தையை என்னுடைய மனதில் வைத்திருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் உடைய வார்த்தை, ஏன்னா அவர் இனிமையானவர், அதனால தான் அவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கு, கிருபையுள்ள வார்த்தைகள், உப்பால் சாரமேறின வார்த்தைகள், இனிய வார்த்தைகள். அப்படின்னா நம்ம எதோ சொல்லுவோம், கண்ணே மணியே செல்லமே அப்படின்னா இனிமையான வார்த்தைகள், உண்மைதான், அதை வந்து நம்ம சொல்லணும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் புத்தி சொல்லுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அது ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்படி இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். இப்போ வந்து ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அந்த கல்லறை அனுபவம், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுலேயும் நிறைய இனிமையான பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்து கல்லறை அந்த இடத்துலலாம் பெண்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து இப்போ காலத்தில் கூட பெர்மிஷன்லாம் நிறைய இடங்களில் கிடையாது. சப்போஸ் இப்போ ஜெயிலில் வச்சுக்கோமே, உள்ளே போய் ஒரு தண்டனையில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம போகணும். சாதாரணமாலாம் போக முடியாது. அதில் பெண்கள்னால் மனைவி, தாய் அப்படி ஆட்கள், அதுவும் உயர் மட்டத்திலேருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். ஏன்னு கேட்டால் அதை வந்து பார்க்குறது, அவங்களுடைய எமோஷன்ஸ் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக அப்படியெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது. அதுபோல் ஆனால் இந்த ஆண்டவர் மேலே அந்த இனிய வார்த்தைகளை நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலையும் இனிமையான பெண்கள் அந்த வார்த்தையை நேசித்து, அவரை நேசித்து நிறைய பெண்கள் அவரோடு கூட இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 55வது வசனத்தில், மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபுதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். யாரெல்லாம் இருந்தாங்க
இப்போ கலிலேயாவிலிருந்து அடுத்த ஊர்ல இருந்து கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்திருந்த ஒரு அருமையான சகோதரிகள். அதை வந்து சிலுவையை குறித்த அந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே பேசின அருமையான இனிமையான வார்த்தைகளை அவங்க என்ன செய்திருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதனால் அவரை விட்டு அவங்களுக்கு பிரிய மனதே இல்லை. அது வந்து அவங்களுக்கு அது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் அவருடைய மரணத்திலும் அவர்கள் என்ன செய்தாங்க, பங்கு கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க மகதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், செபுதேயுவனுடைய குமாரருடைய தாய். யோவான், யாக்கோபு, யோவான் அவங்க தான் செபுதேயுவனுடைய பிள்ளைங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் தான் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கின சீஷர்கள். அவர்களுடைய தாயார் பாருங்க, இந்த பிள்ளை இவங்க சீஷராக ஆண்டவரோடு இருந்தாங்கன்னா அதற்கு பின்னணியத்தில் இனிமையான தாய்மார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்து தங்கள் பிள்ளைகளையே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்த ஒரு நல்ல தாய்மார். அப்புறம் அடக்கம் பண்ணும்போது கூட பாருங்க, கல்லறைக்கு போய் அடக்கத்தை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாரும் போகிற லேடிஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஒரு உணர்வுகளை பொறுத்து கொள்ள முடியாது, ரொம்ப அழுதுருவாங்க, அது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனாலும் அவங்க அந்த அடக்கம் பண்ணுறத பார்க்குறதுல கூட அந்த 27 மத்தேயு 27ல் 61வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ அந்த அடக்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவரை விட்டு பிரிய அவங்களுக்கு மனதே இல்லை. அவ்வளவு நல்ல அவருடைய வார்த்தைகள் அவங்கள தொற்றுக்குது. இனி யார் நமக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க, இனி எப்படி நம்ம வந்து இதெல்லாம் கேட்க முடியும், இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை, ஆண்டவர் மறுபடியும் உயிர் தெழுந்து இன்றைக்கு நாமும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். சரியா? அதுபோல் அவருடைய தெழுதல் அது வரும்போது நம்ம பார்த்தோன்னா, அப்போவும் கல்லறைக்கு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெண்கள் தான். இனிமையான அந்த வார்த்தைகள்னாலேயும் தொடப்பட்ட அந்த இனிமையான உறவு, இயேசுவோடு இருக்கிற அந்த உறவு தான் நம்மளை இனிமையானவர்களாக மாற்றும். ஏன்னா வேறு எதுவுமே வந்து நம்மளுடைய நடை, உடை, பாவனை, அழகு, அலங்காரம், அந்தஸ்து, இன்னும் எதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு கனம் வேணால் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாரும். ஆனால் நம்மளை இனியவர்களாக மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் ஒருத்தர் தான். அவர் நம்ம கூட இருந்தால் தான் நாம் இனியவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா பேச்சில், தோற்றத்தில் கனிவான வார்த்தைகள் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இருதயம் மாற்றப்படாமல் என்ன நம்ம வந்து கனிவான வார்த்தைகளை பேசி கனிவானவர்களாக காண்பித்து இனியவர்களாக காண்பித்தோன்னா ஏமாற்றுகிறவர்களாக தான் இருப்போம். உண்மையிலேயே நம்மளுடைய இருதயம் மாறணும்னா இருதயத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய ஆவியானவர் தான். எனவே இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இவர்களெல்லாம். சரியா? இவங்களெல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லை, இயேசு வந்து உயிரோடு எழுந்திருந்தப்ப முதல்ல அவரை தரிசித்தவங்க யார்? பெண்கள் தான். அந்த இனிமையான பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, காலையிலே போயிட்டாங்க. மார்க் 16 முதல் வசனம், ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. பாருங்க, இப்போவுமே அதிகாலையில் நம்ம வந்து இப்படி பெண்களாக சேர்ந்து கல்லறைக்கு போவோமா? போவே மாட்டோம். யாராவது ஒரு ஜென்ஸ் துணையோட தான் போவோம். ஆனால் அந்த நாட்களில் அங்கே வந்து ரொம்ப ஒரு பாலைவனமான இடம்தான். கல்லறை தோட்டம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி ஒரு காம்பவுண்டு வால்குள்ளே நல்ல ஒரு பாதுகாப்பான இடம்லாம் கிடையாது. அது வந்து ஒரு கண்மலையின் மேல் தோண்டப்பட்ட ஒரு கல்லறை தான். அப்படி ஒரு அவாந்திர வெளியில் இருக்கிற இடம்தான். ஆனால் கூட
ஆண்டவருடைய வார்த்தையினால அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட, அவருக்கு ஊழியம் செய்த அந்த இனிமையான பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பயம்தான், இருட்டு தான், அவங்களுக்கும் சில கேள்விகள்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் வெறும் கையோட போகல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் போனாங்களாம். சூரியன் உதயமாகிற போது போயிட்டாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகந்த வர்க்கமிடும்படி என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம சுகந்த வர்க்கங்கிறது துதி ஸ்தோத்திர பலிகள். அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவரை இனிமேல் நம்ம கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை மரித்து உயிரோடு எழுந்துட்டார், அவ்வளோதான். வருஷா வருஷம் நம்ம ஆண்டவரை கல்லறையில் போய் பார்க்க முடியாது. எனவே அவங்க கல்லறைக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள அந்த இனியவர்களுக்கு ஒரு தடையும் இருந்துச்சு. என்ன தடை? கல்லறையை ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருக்குறாங்க இல்லையா. அப்போ அந்த கல்லை புரட்டி தள்ளாதானே நம்ம கொண்டு போகிற அந்த சுகந்த தூப வர்க்கங்களை அவருக்கு நம்ம செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் அவங்க அதனால தடை பண்ணப்படலை. அவங்க தொடர்ந்து முன்னேறி கல்லறையை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கல்லறையின் பக்கத்தில் வந்த பிறகு ஏறிட்டு பார்க்கிற போது, மார்க் 16:4 அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இனிமையான அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக அவருடைய வார்த்தையின்படி எல்லாத்தையும் செய்கிறது தான். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதை யார் எனக்காக செய்ய முடியும்? இது ஒரு பெரிய, என்னால் செய்ய முடியாத, புரட்ட முடியாத, பெண்களாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து புரட்டலாம் முடியாது. ஆண்களே ஒரு 15-20 பேருக்கு மேலே சேர்ந்தாதான் அதை புரட்ட முடியும். அவ்வளோ பெரிய பாறாங்கல் அது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஆசை, அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் அறிந்தவராய் ஒரு தேவதூதன் போதும் இல்லை, எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கு. ஆண்டவர் நம்ம எசேக்கியா காலத்தில் பார்க்குற ஒரே ஒரு தேவதூதன் தான் வந்தார். 1,85,000 பேரை அவர் என்ன செய்துட்டாரு, அவர் வெட்டி போட்டு விட்டார். அப்போ ஒரு தேவதூதன் ஒரு பெரிய சேனை மாதிரி ஆண்டவர் அனுப்புகிற உதவி. அப்போ ஒரு தேவதூதன் என்ன செய்கிறாரு, அந்த கல் புரட்டி போட்டு தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஏறிட்டு பார்க்கிற பொழுது, இனிமையான சகோதரிகளே, நாம் நம்ம கண்கள் என்ன செய்யணும், ஏறிட்டு பார்க்கிற பழக்கம் இருக்கணும். பிரச்சனையவே பார்க்குற, மனிதர்களையே பார்க்குற, கீழேயே பார்க்குற, உலகத்தின் காரியங்களையே பார்க்குற பழக்கம் நமக்கு போதும். இனிமேல் நாம் என்ன செய்யணும், ஏறிட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏறிட்டு பார்க்கிற அனுபவத்திற்குள்ளே நம்ம வரும்போது, அவருடைய முகத்தை பார்க்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது, எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, ஏன்னா யார் வந்தாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட சப்போர்ட்லாம் இல்லை, பணபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த ஒரு ஒன்றுமே இல்லை, வேண்டாம், இயேசுங்கிற ஒரு பலம் இருந்தால் போதும். அவர் உயிர்த்தெழுந்தா இயேசு என்னக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய இனிமையான வார்த்தை, என்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்ன, எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையில் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் கவலைப்படணும்? ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் முடிந்ததுன்னு, அப்போ இதையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். சரியா? அப்போ அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, உங்கள் பிரச்சனை தள்ளப்பட்டு போய்விட்டது, அது இனி உங்ககிட்ட வர முடியாது. என்ன, கர்த்தரே அவருடைய உயிர்த்தெழுதலில் அதை புரட்டி தள்ளிவிட்டார். பரலோகம் தேவதூதனை அனுப்பி அந்த காரியத்தை செய்துவிட்டது. எனவே நம்ம பார்க்கும்போது, அப்புறம் பாருங்க, இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார் பாருங்க, இனியவர்களுக்கு. ஒரு பெண்ணுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார், தரிசனமானார். ஏன்னு கேட்டால்,
அவங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி அவருடைய வார்த்தையினால அவங்க இனிமையான வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த ஆண்டவரை விரும்பி தேடி போனாங்க இல்லையா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன அப்போ மகதலேனா மரியாள் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, முதலாவது ஆண்டவரை பார்க்குறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகிறாரு. இப்போ அவங்க தான் போய் அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்கிறாங்க. என்ன, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 9வது வசனம். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. அப்போ நற்செய்தி சொல்லுகிற ஒரு வாய்ப்பு முதலிலே கொடுக்கப்பட்டது, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே கொடுக்கப்பட்டது யாருக்கு? பெண்களுக்கு தான். இனிமையானவர்களே, நாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன, அதனால் என்னுடைய எந்த பிரச்சனையையும் அவர் என்ன செய்ய முடியும், எனக்கு சால்வ் பண்ணி தீர்த்து கொடுக்க முடியும். எந்த தேவையையும் அவர் சந்திக்க அவரால் முடியும். எந்த நிலைமையிலே என்னை ஆசீர்வதித்து அவரால் உயர்த்த முடியும். என்னுடைய எந்த மன விருப்பத்தையும் அவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். உலகத்தின் எந்த சப்போர்ட்டும் எனக்கு இல்லை. உலகத்தில் எந்த விதமான எல்லாரும் பயன்படுத்துகிற வழியில் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் என்னால் முடிந்த அளவு பிரயாசப்படுறேன். ஆனால் அதில் யாரும் முதலிடம் கொடுத்துடணும், இயேசுவுக்கு. அவரை தேடி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து முதலிடம் கொடுக்கும் பொழுது, இப்போ எவ்வளோ ஸ்திரீகள் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் போய் என்ன செய்கிறாங்க, அந்த நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். என்ன, அதோட பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு, வாழ்கன்னு சொல்கிறாரு. அவர்களை பணிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வேதத்தில் இதெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, இனிமையானவர்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை என்னது? அவருடைய வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை. தாவீது சொல்லுவது போல சங்கீதம் 119, 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அப்போ அந்த வார்த்தைகள் நம் இருதயத்திலே இருந்து நம்முடைய வாயிலே வெளிப்படும் பொழுது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். அதே வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது. எனவே உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை நாம் பிறருக்கு சொல்லும்போது மற்றவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தெய்வீக சுகங்கள் உண்டாகும். பிரிவினைகள் மாறும். தேவ சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் வரும்போதெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் தான் சொன்னார். என்ன சமாதானம்? ஆண்டவரோடு சமாதானம், மனிதரோடும் சமாதானம். எனவே இனிமையானவர்களாகிய நாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய நாவுக்கு பேசுவதற்கு இனிமையாக நாம் அதை என்ன செய்யணும், இருதயத்திலே வைத்து நாவிலே பேசும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நாம் இனிமையானவர்களாக இருப்போம். எவ்வளவு இனிமையாக இருப்போம்? தேனை விட மதுரம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதின் அந்த அனுபவம் அநேக பெண்களுக்கும் இனிமையானவர்களாக மாற்றணும்னா உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அது எங்களுடைய அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இருதயத்திற்கு ஆண்டவரே எவ்வளவு இனிமையானது, தேனை விட மதுரமானது அப்படின்னா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை உம்மை தேடி வரும் பொழுது, அதிகாலையிலே உம்மை முழு இருதயத்தோடு தேடும் போது ஆண்டவரை எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னால் இது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். நோ, ஆண்டவர் அதை எஸ்ன்னு சொல்கிறாரு. நான் செய்திருவேன் உனக்காக, என்னிடத்துல வான்னு. ஆண்டவரை அந்த இனிமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே அவர்கள் நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுவார்களாக. அந்த சுதந்தரித்த நன்மைகளை சாட்சியாக உலகத்திற்கு அறிவிப்பார்களாக. அதனால் அநேகருடைய துக்கம் மாறுவதையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மைகள் உண்டாவதையும் பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். God bless you.